إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. வஹீயின் இரண்டு பகுதிகளில் ஒன்றாகிய சுன்னாவில் உள்ள ஒரு ஹதீஸின் தமிழ் வடிவத்தை முன்வைத்து இதன் விளக்கம் என்ன என்று கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் தொகுப்பின் 12வது பாடம் ஜக்காத் பற்றியதாகும். அதிலே 35வது தலைப்பு பிறரிடம் கையேந்த கூடாது என்பதை கூறுகின்ற அந்த தலைப்பின் கீழ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் ஒரு மனிதர் தொடர்ந்து பிறரிடம் கையேந்துவதென்பது நாளை மறுமை நாளையில் அவர் முகத்திலே சதை இல்லாமல் அவர் வருவார் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதன் விளக்கம் என்ன என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். மனிதனை கண்ணியமாக படைத்திருப்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதே போன்று சுன்னாவிலே நபி அவர்கள் கூறுவதையும் நாம் பார்க்கலாம். உலகிலே மனிதனுக்கு பொருளாதார தேவைகள் இருக்கின்றன. அவற்றை அல்லாஹ் வழங்கி வைக்கின்றான். மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு வழங்குகின்ற கண்ணியமான முறைமைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். தவறான தண்டனைக்குரிய பிழையான முறைமைகளும் இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள் இருக்கின்றன. உணவு, உடை, தங்குமிடம் போன்ற தேவைகள் இருக்கின்றன. ஒரு சிலருக்கு வாய்ப்பு வசதிகளை அதிகமாக கொடுத்திருக்கின்ற அல்லாஹ் ஒரு சிலருக்கு அதனை குறைத்து கொடுத்திருக்கின்றான். எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் முழு முயற்சி செய்து தனது தேவைகளை கண்ணியமான முறையிலே ஆகுமான வழிகளிலே பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய வழிகாட்டல் ஆகும். அதனை தாண்டி பிறரிடம் கையேந்துவதன் மூலம் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளுகின்ற ஒருவர் அதே நேரம் மரணத்தின் பின்னர் அவருக்கு அதனை தண்டனைக்குரிய செயலாக அது ஆகிவிடும் என்பதைத்தான் இங்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மனிதன் தனது தேவைகளை அடைந்து கொள்வதற்கு ஆகுமான வழியிலே அவன் முழு முயற்சி செய்ய வேண்டும். அது மிக சிரமத்திற்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, இவ்வாறு ஆகுமான வழியில் உழைத்து தானும் தனது தேவைகளை நிவர்த்தி செய்து பிறருக்கு கொடுப்பதுதான் மிகச் சிறந்தது என்று வழிகாட்டுகின்றார்கள் நபி அவர்கள். ஒரு மனிதன் காட்டுக்கு சென்று விறகு வெட்டி அந்த விறகுகளை முதுகிலே சுமந்து கொண்டு வந்து அவன் சதகா கொடுக்கின்றான் என்றால் அது மிகச் சிறந்தது என நபி அவர்கள் கூறுகின்றார்கள். பிறரிடமிருந்து கேட்கின்ற கை கீழே இருக்கும், கொடுப்பவருடைய கை மேலே இருக்கும். இங்கே மேலே இருக்கின்ற கைதான் மிகச் சிறந்தது என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே பிறரிடம் தகுதி இல்லாமல் கையேந்துவது என்பது இழிவுக்குரிய ஒரு செயலாகும். அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய செயல் என்பதை இதே சஹீஹ் முஸ்லிமிலே பின்னால் வரக்கூடிய பல்வேறு ஹதீஸ்களிலே நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். தகுதி இல்லாத எவரும் பிறரிடம் கையேந்த கூடாது. 3 சாராருக்கு இவ்வாறு பிறரிடம் வேண்டுகின்ற நிலைமை ஏற்படும். அது நியாயமான காரணம் என்பதால் அதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்குகின்றது. வெறுமனே சொத்துக்களை அதிகரித்துக் கொள்வதற்காக, சொத்து மீதுள்ள ஆசை காரணமாக ஒருவர் பிறரிடம் கையேந்தினால் அவருக்கு தான் இந்த இழிவான நிலைமை ஏற்படும். 3 சாராருக்கு பிறரிடம் வேண்டுவது ஆகுமானது என்று நபி அவர்களே தெளிவுபடுத்துகின்றார்கள். ஒரு மனிதன் நல்ல முறையிலே வியாபாரம் செய்து தனது வாழ்க்கைக்கு தேவையானவற்றை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு திடீர் நஷ்டங்கள் ஏற்பட்டு விடும். இப்படியான இக்கட்டான நிலையில் அந்த சிக்கல் தீரும் வரை அவர் பிறரிடம் உதவி கேட்கலாம். இதே போன்று வாழ்க்கை சுமையை சுமக்க முடியாமல் சிரமப்படுகின்ற ஏழைகள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியாத போது பிறரிடம் அவர்கள் உதவி தேடலாம். அதே போன்று 3வது ஒரு சாரார் பொது பணிகளிலே ஈடுபடுகின்ற போது அதற்கு தேவையான செலவினங்கள்,
தன்னால் சுமக்க முடியாத நிலையில் இவ்வாறான விடயங்களுக்கு ஒருவர் பிறரிடம் உதவிகள் தேடலாம். இது அல்லாமல் வெறுமனே சொத்தின் மீதான ஆசை, அதனை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிறரிடம் கையேந்தினால் அவர்களுக்குத்தான் இந்த நிலைமை ஏற்படும் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். முஸ்லிம்களின் திரைசேரியிலிருந்து யாருக்கு தேவை இருக்கின்றது, தகுதி உடையவர்கள் என கருதி முஸ்லிம்களின் அந்த திரைசேரிக்கு பொறுப்பானவர்களால் ஏதேனும் தரப்பட்டால் தாராளமாக அதனை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று இஸ்லாம் அழகாக வழிகாட்டுகின்றது. ஆனால் திரைசேரியில் உள்ளது எமக்குத்தான் கிடைக்க வேண்டும் என அதன் பின்னால் அலைவதை இஸ்லாம் தடுக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் சுருக்கமாக, உலகிலே மனிதனுக்கு பொருளாதாரம் தேவை என்றிருந்தாலும் அதனை தகுதி இல்லாத முறையில் பிழையான விதத்திலே கண்ணியத்தை இழந்து பெறுவதை இஸ்லாம் தடை செய்கின்றது. எனவேதான் இங்கு நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மரணிக்கும் வரைக்கும் தனது சொத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக என்று மற்றொரு ஹதீஸிலே நபி அவர்களே விளக்கம் கூறுகின்றார்கள். தனது தேவைக்கு அதிகமாக பிறரிடம் கையேந்துவது என்பது மர்மையிலே அல்லாஹ்வின் முன்னால் அனைத்து படைப்பினங்களுக்கு முன்னால் எம்மை இழிவடைய செய்யும். அதே போன்று இவ்வாறு தகுதி இல்லாமல் கையேந்துபவர் அவர் உண்மையில் சொத்துக்களை சேர்க்கவில்லை, நரக நெருப்பை தான் அவர் சேர்க்கின்றார். எனவே விரும்பினால் அதிகமாக சேர்த்து கொள்ளட்டும், விரும்பினால் குறைவாக சேர்க்கட்டும் என நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதன் தனது தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு ஆகுமான வழியிலே உலகிலே அவன் தன்னால் முடிந்தவரை, அது சிரமத்திற்குரிய வழியாக இருந்தாலும் அவன் உழைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சிரமப்பட்டு உழைப்பதை தனக்கும் செலவு செய்து அல்லாஹ்விடம் நன்மை பெற்று தருகின்ற சதக்காவாக, தானமாக அவன் கூட வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. இருந்தாலும் தனது அடிப்படை தேவைகளுக்கு வசதி இல்லாத ஒருவர் இக்கட்டான நிலையில் பிறரிடம் உதவி கேட்க வேண்டிய நிலை ஏற்படும். இதனை இஸ்லாம் தடை செய்யவில்லை. அதே நேரம் கண்ணியத்தை இழந்து சோம்பேறித்தனமாக இலகுவாக கிடைக்கின்றது என்பதால் பிறரிடம் கையேந்த கூடியவர் தகுதி இல்லாமல் கையேந்தினால் ஒட்டுமொத்த மனிதர்கள் ஜின்களுக்கு மத்தியிலே நாளை மர்மை நாளையிலே இழிவடைவார். அவர் சேர்க்கின்றவை நரக நெருப்பாகத்தான் இருக்கும் என நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடம் தனது தேவைகளை வேண்ட வேண்டும். ஆகுமான வழியிலே அதனை அடைந்து கொள்வதற்கு அது சிரமமாக இருந்தால் கூட தன்னுடைய தேவைகளை தானே உழைத்துக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும். இதனை தாண்டி பிறரிடம் கையேந்துவது என்பது இலகுவாக இருக்கின்றது, அதிகம் கிடைக்கின்றது, தன்னுடைய ஆசைகளுக்கு இது துணையாக இருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஒரு மனிதன் தகுதி இல்லாத நிலையில் பிறரிடம் கையேந்தினால் மர்மை நாளையிலே இழிவையும் தண்டனையும் அது பெற்றுத்தரும் என்பதைத்தான் நபி அவர்கள் இங்கு எச்சரிக்கின்றார்கள். எனவே ஒரு சிறந்த மனிதன், உண்மையான ஒரு முஸ்லிம் தகுதியின்றி எக்காரணம் கொண்டும் பிறரிடம் கையேந்தக்கூடாது. அவ்வாறு கையேந்தினால் நாளை மர்மை நாளையிலே அனைவருக்கு முன்னால் அவர் இழிவை அடைவார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தண்டனையும் அவர் அடைவார் என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிம் உலகிலே கண்ணியமான முறையில் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமே தவிர இலகுவானது மனதுக்கு விருப்பமாக இருக்கின்றது என்பதால் தகுதி இல்லாமல் கையேந்துபவர் உலகிலும் மர்மையிலும் நஷ்டமடைவார் என்பதையே இந்த ஹதீஸ் எமக்கு கூறுகின்றது.